மானாகிய நான் ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. நினைச்சுட்டு இருக்க. நீங்க வரலாற்றிலேயே இப்பதான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க. நீங்க வரலாற்றுல என்னை ஒன்னும் செய்ய முடியாது. முதல்ல நெய்தல் படைய கட்டுவேன், என் மீனவன் ஒருத்தனை தொட முடியாது. சிங்கள எப்படி நெய்தல் படை கட்டுவாரு, எப்படி பினராயி விஜயன் கட்டினாரோ அப்படிதான் கட்டுவேன் நான். ஏன்னா நான் கொஞ்சம் ட்ரைனிங் கூடுதலா கொடுப்பேன், நானே கொடுப்பேன். இப்பவே என் பிள்ளைய ராணுவத்தில் இருந்து கேட்கிறான், அண்ணன் வந்துட்டுமா, நெய்தல் படையை கட்டிடுமா, கொஞ்சம் பொருடான்னு இருக்கேன். பொருடா 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 பொருடா, இருடா கொஞ்சம் இருடா. எதற்காக இந்த இந்திய கட்சிகள் நமக்கு? பாரதிய ஜனதா எதுக்கு, காங்கிரஸ் எதுக்கு? சொல்லு சொல்லு. உன் தாய்மொழி வழக்காடு மொழியா வருமா, இல்ல வழிபாட்டு மொழியா வருமா, ஆட்சி மொழியா வருமா? அதிகாரிகளுக்கும் ஒரு நிமிடம் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, நம் இனம் காக்க, நம் மண் காக்க, நம் மானம் காக்க, இன்னுயிரிந்த மாவீரர் அனைவருக்கும் வீர வணக்கம். 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 உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. வழிகாட்டி எம்மை உருவாக்கும், தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி. விழிமூடி துயிகின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாடும். உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழாய் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஈழ விடுதலையா? சாத்தியமே இல்லை. அணு உலை மூடுவதா? முடியாது. ஸ்டெர்லைட்டை மூடுவதா? முடியாது. மீத்தேன் எடுப்பதா? முடியாது. இவங்கள மாதிரி ஒரு ஆளுகளை நீங்க பார்த்திருக்கீங்க? கீழடியில் அகழ்வாராய்ச்சி தோண்டு. ஏன்னா தமிழன் பெருமை வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது. எப்படி இருக்கு பாரு, தமிழன் நிமிர்ந்துருவான். 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொழில் நகரம் வைத்து வாழ்ந்திருக்கிறான் என் முன்னவர். அப்ப அந்த தோண்டுங்கிற இடத்தை மூடுவான். நீ மூடுங்கிற இடக்கிறான் ஹைட்ரோ கார்பன் மீத்தேனை தோண்டுவான். எப்படிப்பட்ட ஆட்சி? இப்போது நம்ம தலைவர், மாண்புமிக்க தலைவர் பெருமக்கள், நாங்கள் வந்தால் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனை மூடுவோம். கொண்டு வந்தது யாரு? கையெழுத்து போட்டது யாரு? எதிர்கால இந்திய நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் ஐயா ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் பேசுகிற போது சொல்கிறார், நாங்கள்லாம் ஒன்றும் சொல்லலை, அவங்களாதான் கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள் என்று. அதற்கு கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் உங்கள் பதில் என்ன? ஆகவே அந்த வகையில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? அது மட்டுமல்ல, பிளாட்டினம் அகழ்வாராய்ச்சிக்கும் அவர்களே கையெழுத்து போட்டுக் கொண்டார்கள். இதுக்கு தெரியாம போட்டோங்கிறது என்னது? தெரியாம அன்னாரி வளத்தை எனக்கு எழுதி கையெழுத்து போட்டு தருவீல? தெரியாம இது இன்னும் இந்த கூட்டத்தை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத முதலமைச்சர் இம்பிட்டு பெரிய என்ன கூட்டத்தில் கருணாநிதி வீட்டில் தான் இருக்குன்னு தேடிட்டு திர ஒரு கூட்டம் இருக்கு. இப்போலாம் எவனும் தானே தலைவர், தன்மான தலைவர், என்மான தலைவர்னு சொல்றது இல்லை. ஏன்னா அவன் தெரிஞ்சு இனமானம் தன்மானம் வச்ச ஒரே தலைவன் உலகத்தில் பிரபாகரன் மட்டும்தான் தமிழனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்திய கட்சிகளை ஒழிக்கிறான். நான் மட்டும் இல்லை, அங்கே என் சகோதரன் கர்நாடகாவில் பிரகாஷ்ராஜ், ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாண், தென் மாநிலங்களில் பெரிய வேலையை நாங்கள் செய்வோம். இந்திய கட்சி எது வேண்டாம், அந்தந்த மாநில கட்சிகள் மேலங்குவான்.
எங்கள் தாய் நிலங்களை நாங்க ஆளுவோம். அப்ப இந்தியாவை எல்லாரும் கூடி பேசி ஆளுவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. மத்திய அரசுக்கு இணையான சமநிய தனி அரசு. பணம் அச்சிடுதல், நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, இது மூன்றும் தான் மத்திய அரசுக்கு. தொடர் வண்டி கூட அந்தந்த மாநிலத்தில் நாங்களே நடத்திக்கிறோம். நீ நடத்துவ. தென்னக ரயில்வேக்கு திருச்சியில வேலைக்கு ஆள் எடுப்ப. 1175 பேர்ல 1765 பேர்ல நீ 1200 பேர் வட இந்தியனை போட்டுருவ. நான் உனக்கு வரியை கட்டி சம்பளத்தை கொடுத்து தெருவில் தெரிஞ்சிருவேன். வங்கி பணியில நான் இல்ல, தொடர் வண்டி பணியில நான் இல்ல. என்ன இருக்கு எனக்கு? என்ன இருக்கு? இதை நீ பேசு பாசிஸ்ட், செய்யறவன் நேஷனலிஸ்ட். எப்படா டே? வந்தவரெல்லாம் வாழ வைத்து விட்டு வாடகை வீட்டுக்கு குடியேறியவர்கள். எங்கள் ஆதி குடிகளை தலைநகரிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஒன்றும் செய்ய முடியல. இங்கே இருந்தவர்கள் எல்லாரும் செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கள்ளுக்குட்டை, பெரும்பாக்கத்திற்கு கடத்தப்பட்டார்கள். ஒரே ராத்திரியில் எங்கள் குடிகள் பிடுங்கி வேற இடத்தில் தூக்கி வீசப்பட்டது. செய்தவர்கள் எங்கள் ஆட்சியாளர்கள் தான். ஆனால் அதே இடத்தில் மீண்டும் எமது மக்கள் குடியமர்த்தப்படுவார்கள். நீ எவனுக்கு அந்த இடத்தை கொடுத்திருந்தாலும் சரிதான், இடிச்சு தரமட்டமாக்கி வெளியே திருப்பி கொண்டாந்து நட்டுருவேன். நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து ஒரு கோப்பு